அனைவருக்கும் வணக்கம். யாதுமாகி நின்றாய் சக்தி நிகழ்விற்கு வந்திருக்கும் பொதுமக்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு குமரேசன் சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கு நமது அன்பின் வெளிப்பாடாய் சிறப்பு செய்திட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமிகு சிவகாமி சுந்தரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி மேம். தற்போது வரவேற்புரை வழங்க நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு சிந்துமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமிகு குமரேசன் சிவசங்கரன் ஐயா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் 1998 முதல் பிரணவ் த்ரெட்மில் நிறுவனத்தில் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மார்க்கெட்டிங் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இவர் வணிக நிறுவனத்தில் 2018 முதல் நிறுவனர் மற்றும் தலைவராகவும் செயல்படுகிறார். இவர் 2ஆம் தலைமுறை தொழில் முனைவோர் ஆவார். இளம் தொழில் முனைவோர் பள்ளியில் 9 வருடம் உறுப்பினராகவும் டை என்ற அமைப்பில் 2 வருடம் உறுப்பினராகவும் உள்ளார். மேலும் இளைஞர்களின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டுள்ள இவர் தற்போது தி இம்ப்ரெஷன் என்ற நாவல் மற்றும் மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் லைஃப் மேக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் கேட்டலிஸ்ட் போன்ற பயிற்சி புத்தகங்களை எழுதி வருகிறார். அவரது பரந்த தொழில் திறன் மற்றும் இந்த துறைகளில் பெற்ற அனுபவங்கள் அவரை இந்த துறையில் ஒரு முன்னணி நிபுணராக உருவாக்கியுள்ளது. இவரது பணிகள் மேன்மேலும் சிறப்புற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்பொழுது களத்தில் இருக்கும் வணிக வாய்ப்புகள் குறித்து நம்மோடு உரையாட வந்திருக்கும் இன்றைய சிறப்பு நாளில் சிறப்பு விருந்தினர் திருமிகு குமரேசன் சிவசங்கரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங். இன்னும் சத்தமாக சொல்லாமே, டீ வேணா கொடுக்க சொல்கிறேன். எல்லோரும் மதுரை தானா? ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ பேர் ஆர்வமாக வந்திருக்குது, உங்களுக்கு எல்லாமே மிக்க நன்றி. யாதுமாகி நின்றாய் சக்தி வந்திருக்கும் சக்தி சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷம் இருக்கு என்ன மேடம் ஓப்பன் பண்ணேன். நான் அப்போ வரல. ஆக்சுவலி நான் வந்த கதையும் மெதுவாக அப்படியே சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷம் கழித்து என்னுடைய நண்பர் வந்து கேட்டார், எப்போ வீடு பக்கத்தில் இருக்குது, இது போய் பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருன்றத சொன்னாங்க. நான் போகவே இல்லை, போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்கே ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் எப்படி இருக்குது எப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. இன்ஸ்பெக்ஷன் மாதிரி தான் வந்தேன். ஏன்னா எதுனாலுமே ஒரு வருஷம் கழித்து தானே தெரியும் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க என்னன்றது. வந்து பார்த்தா எல்லா ஃப்ளோருமே ரொம்ப ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்து முன்னாடி ரிசப்ஷனில் வந்துட்டு எல்லாருமே நம்மளை அந்த வரவேற்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு எஸ்ஓபி சிஸ்டம் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது எப்படி நடந்திருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஒரு அந்த சைலன்ஸு என்னால் உண்மையாலுமே ஒரு அரசு அதிகாரிகள் இந்த அளவுக்கு ஒபெய்டாக ஒரு கைண்ட்னஸாக இருக்காங்கன்றதை வந்துட்டு நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அஸ்டானிஷ்டு. இது யாராக இருந்தாலும் அவரை போய் பாராட்டணுன்னு தான் சாரை போய் தினேஷ் சாரை போய் பார்க்குறதுக்காக அவர் இருக்காரான்னு கேட்டுட்டு அவரை போய் வாழ்த்துறதுக்காக தான் போயிருந்தேன். இதான் உண்மை. இங்கே வந்தது நோக்கமே தினேஷ் சாரை பார்த்துட்டு நான் அவரை தனிப்பட்ட முறையில் வாழ்த்துனா நல்லா இருக்காது இல்லையா. அப்போ வந்துட்டு சார் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறேன், இது ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நாமளும் கிவிங் பேக் டு சொசைட்டி ஏதாவது ஒன்று பண்ணுறதுனா பண்ணலாம் சார். ஏன்னா அப்போல்லாம் போஸ்டெல்லாம் நிறைய போஸ்டர் ஒட்டியிருந்தது கேட்டில்.
சார் அது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போயே உடனே எனக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. சார் நீங்கள் இது மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போயே தலைப்பு பாருங்களேன். எனக்கு என்னென்னா ஒரு ஐடியா அவருக்கு வருது, அந்த ஐடியாவை செயல் வடிவம் கொடுக்குறாரு. செயல் வடிவம் கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டீம் வேணும். பாருங்கள் 2 பேர் மேடம், தங்க மேடம் ஆகட்டும், சிவா மேடம் ஆகட்டும், அப்படியே என்னால் இன்னுமே அவங்கள வந்துட்டு எப்படி ஒரு இன்னுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அரசு அதிகாரின்ற வேலை தான் நான் எடுத்துடுறேன். அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு அதை பாசிட்டிவ் தாட்டோட அந்த ப்ராசஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் நினைக்கிறத செயல் வடிவம் கொடுத்து செயல் வடிவத்தை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு பெரிய திறமைங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த கலைஞர் நூற்றாண்டுடைய தினேஷ் சார், சிவகாமி மேடம், தங்க மேடம், இவங்களுக்கு எல்லாருக்கும், அது போக இந்த நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னை சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றியிலும் கூட. ஒரு சின்ன நம்ம வந்துட்டு எல்லாருமே கதை கேட்டு தான் போய் வளர்ந்துருக்குறோம். 90s கிட்ஸு, 2000 கிட்ஸு, அதுக்கு மேலே தான் மினியன்ஸ் வராங்க, இசட் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வரும்பொழுது வேணால் நம்ம பிபிடி இது எல்லாத்தையும் போடலாம். முதல்ல ஒரு படத்தை காட்டிட்டு அப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் உள்ளார போயிடலாம். தம்பி இந்த வீடியோ இது கம்ப்ளீட்டாக செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 10 minutes கொஸ்டின் ஆன்சர் நம்ம பண்ணலாம். அப்போது நம்ம உங்களுடைய கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. என்னால் என்ன தெரியுமோ அதை நான் எஸ் பண்ணுங்க தம்பி. होणारा होताला जाणारा जाताला मागे तू फिरू नको, उगाच सांडून खऱ्याची संगत खोट्याची धरू नको. येईल दिवस तुझाही मानसा जिगर सोडू नको, तुझ्या हाती आहे गाव सारा निसर्ग जल काळजी रे देवा काळजी रे माझ्या देवा काळजी रे देवा काळजी रे. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லோரும் ஜேர்னி பண்ணியிருந்துருப்பீங்க. ஒரு ஸ்டேஷனில் 30 செகண்ட் தான் நிற்கும். நீங்கள் நல்லா வாட்சை வந்துட்டு நோட் பண்ணுங்கள். 30 செகண்ட் தான் அவங்களோட ட்ரெயின். அந்த பைலட் முன்னாடியுமே 30 செகண்டுக்கு உண்டான இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 30 செகண்டில் ஆட்கள் ஏறுவாங்க, 30 செகண்டில் ஆட்கள் இறங்குவாங்க. அவங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? டார்கெட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 31 பண்டல் ஏற்றிருக்காங்க. 30 செகண்டில் 31 பண்டல் ஏற்றியாச்சு. அந்த ஆளையும் ஏற்றி விட்டாச்சு. அவங்களுக்குன்னா ஃபுட்டு எல்லாமே போயிடுச்சு. 30 செகண்ட் தான். ஸோ ஒரு பிளானிங் இருக்குது, எக்ஸிக்யூஷன் இருக்குது, ஒரு கோஆர்டினேஷன், கொலாபரேஷன், அவங்க மேலேயே ஒரு ட்ரஸ்ட்டு. இது பண்ணினது எல்லாருமே லேடிஸுங்க. இது வந்துட்டு ஒரு கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம். பட் ஆக்சுவலி சென்னையில் இப்போயுமே நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லி நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நின்னால் காலையில் அதிகாலையில் நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நின்று ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். பரபரப்பாக எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பரபரப்பே ஆகாதீங்க. சென்னை போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசிக்கலாம் மக்களை. அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுமே நாமெல்லாம் அரகண்டான அன்பானவங்கன்னா அவங்க வேறு மாதிரி அன்பானவங்க. அந்த மாதிரி டீம் ஒர்க் இருக்குது. அப்புறம் அதை சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா தம்பி? நெக்ஸ்ட் ஏன் வந்துட்டு இப்போது யாதுமாகிய நின்றாய் சக்தி, இது லேடிஸ்க்காக உண்டான ஒரு விஷயம்னால இந்த ஒரு கடைசி நேரத்தில் கிடைச்ச ஒரு கிளிப்பிங்ஸு, அதனால் இதை போட்டுவிட்டேன். இப்போது ஒரு ரியல் ஸ்டோரி. 2014-15 கொரோனாக்கு முன்னாடி நான் சொல்கிறது. நான் வந்துட்டு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மெதுவாக. அப்போது அந்த நண்பர் வந்துட்டு என்னை பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக கூப்பிட்றாரு. எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னை வாட்ச் பண்ணுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருங்க, கேளுங்க. அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் என்னை செலக்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவர் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது 2வது பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்துடுச்சு. அதை எப்படி மீட் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போகிறார். நான் எல்லாத்தையுமே அவருடைய அந்த கம்ப்ளீட் செக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 crore லாஸு. அதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்காரு. இதிலேருந்து எப்படி நான் மீட் அவுட் வேலை வர்றது அப்படி அதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்கிறார். பார்த்தா அது வந்துட்டு இனிமேல் நான் வந்துட்டு அவருக்கு சின்ன அட்வைஸ் மாத்திரம் பண்ணேன். சார் இன்னும் ஒரு நல்ல பார்ட்னர் வந்தீங்கன்னா, ஏன்னா அது நல்ல பிஸ்னஸ் மாடலில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே நல்லா வந்துடும். ஆனால்
ஒரு நல்ல பார்ட்னரை சேர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணுங்கள். அப்படி யாரும் வராத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த செகண்ட் பிஸ்னஸை மூடிட்டு கோர் பிஸ்னஸ் மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அவர் சரிங்க சார் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போய்ட்றாரு. அவங்க மிஸ்ஸஸ் எனக்கு நல்ல பழக்கம், சகோதரின்னு தான் கூப்பிடுவேன், அந்த அம்மா என்னை அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கேன். ஒரு நாள் ஃபைன் மார்னிங் எனக்கு ஃபோன், ஆனால் உங்களை பார்க்க வரணும், எப்போ நான் வரலான்னு. சகோதரி, அண்ணனை பார்க்க வர்றதுக்கெல்லாம் டைமே கிடையாது, பிஸ்னஸ் வேணால் வரீங்கன்னா தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், சகோதரி எப்போனாலும் வரலன்னு. இல்லை நான் பிஸ்னஸ் பற்றி தான் பேசணுன்ட்டு சரின்ட்டு ஒரு 10:30 இந்த மாதிரி இருக்கேன். வராங்க, வந்து காஃபி சாப்பிட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ் தான் ஏற்கனவே நடந்துடுச்சுல, ஸோ இழுத்து மூடியாச்சு. இப்போது அவங்க ஏற்கனவே பாரோ பண்ண பணம் எல்லாமே ஒரு 1.5 crore வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப 50 லட்ச ரூபா வரைக்கும் பணம் வந்துட்டு அவங்க வெளி ஆட்கள் வாங்கின ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களோட கேள்வியை வந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஒரு தோட்டம், 1 ஏக்கர் தோட்டம் இருக்குது, 32 தென்னை மரத்தோட, ஒரு கார் இருக்குது, கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, இதெல்லாத்தையுமே விற்றா ஒரு 60 to 70 lakhs வரும். 3 ஆப்ஷன்னா எல்லாத்தையும் வவுண்ட் அப் பண்ணோன்னா அப்ஸ்கான் டு அதர் ஸ்டேட், ஒரு 70 லட்சத்தை எடுத்துக்கிட்டு வேறு ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிடணும். நம்பர் 1. நம்பர் 2, இன்சால்வன்சி, அதாவது எல்லாத்தையுமே லிக்விட் கேஷாக மாற்றிக்கிட்டு ஐபி இன்சால்வன்சி கொடுத்தாச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பிஸ்னஸில் ஒரு விதியாக இருக்குது, அது மாதிரி கொடுத்துடலாமா. 3வது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் விற்று நம்மளை நம்பி கொடுத்துறவங்களுக்கு எல்லாத்துமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் பை ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது 3 பாயிண்ட்டை என் முன்னாடி வச்சாங்க. நான் சஜஷன் சொல்லணுமா இல்லாட்டி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு என் முன்னாடி உட்காந்துருக்கீங்களான்றதை நான் கேட்டேன். நான் 2 பேருமே இல்லை சார் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், 2 பேருமே தனித்தனியாக முடிவு எடுத்துருக்குறோம், 2 பேருடைய தாட் ப்ராசஸ்மே ஒன்று தான்றதை சொல்கிறாங்க. அவங்க மிஸ்ஸஸ்ட்டு கேட்டேன், சகோதரி சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைண்ணா இவங்கள பற்றி எனக்கு தெரியும், நான் எடுத்த முடிவு தான் எங்கள் மாமாவை எடுத்திருப்பார், ஆனால் சரி அப்புறம் ஏன் நீங்களே ஒரு டிஸ்கஸ் பண்ணிட வேண்டியதானே, ஃபைனல் பண்ணிட வேண்டியதான்னு கேட்குறேன். இல்லை நான் எடுத்த முடிவை சரிதானன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், எடுத்த முடிவில் இருந்து 2 பேருமே பின்வாங்கிடக்கூடாது, அதுக்காக ஒரு செகண்ட் பர்சன் முன்னாடி இதை டிக்ளரேஷன் கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. சரிம்மா என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ஆனால் எங்களை நம்பிது, நம்மளை கடன் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாமல் எல்லோரும் கொடுத்தாங்க, ஸோ எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன், விற்று எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், எந்த கடைக்காரங்களும் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. இதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. நான் இவரை வந்துட்டு ரொம்ப முழுமையாக நம்புகிறேன். மதுரைக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் தான் வந்தோம், பட் இன்றைக்கி இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம், மறுபடியும் இதை விட பிரமாதமாக நம்ம வருவோம். பால் இன்றைக்கி கீழே விழுந்திருக்கிற பந்து அதே வேகத்தில் திரும்ப மேலே வரும்னா அதில் எனக்கு இவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் இவரை வந்துட்டு எந்த இடத்துலையும் கிவ் அப் மட்டும் கொடுத்துடக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி சொல்லி இதை டிக்ளரேஷன் கொடுக்கணுன்றக்காக தான் நான் உங்கள் முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டேன். என்ன ப்ரோ சிஸ்டர் சொல்கிறாங்க பண்ணிட வேண்டியதானே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ எதுக்காக ஒரு லேடிஸ் வந்துட்டு டிபெண்ட், யாரை டிபெண்ட் இருக்காங்க? ஹஸ்பண்ட். அவங்க தொழில் பண்ணுறாங்க இல்லாட்டி வேலைக்கு போகிறாங்க, புருஷன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, என்ன இன்கம் வருது, நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இது எல்லாமே ஒரு லேடிஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபேமிலியே வந்துட்டு அழகாக ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் நிறைய எல்லா பிஸ்னஸ் பீப்புள் வீட்லேயுமே இப்படி தான் நடக்கும். ஏன்னா லேடிஸ் தான் இங்கே ஆளுமை திறன் இருப்பாங்க, அவங்களுடைய பேச்சு தான். நான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் போயிருக்கிறேன், பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு டிஸ்கஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுடைய சஜஷனோடு தான் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் நிதர்சனம். ஸோ அந்த இடத்துல அதுதான் நடந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றது 2016க்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அடுத்த செஷனில் இதை பற்றி சொல்கிறேன் நான். ஏன்னா சஸ்பென்ஸாக இருந்தால் தானே அடுத்த கதை கேட்க உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும், அடுத்த மீட்டிங் வர முடியும். ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி என்னன்றதை பேச போகலாம். நெக்ஸ்ட் கதை ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்ததா? அதுவும் ஒரு கதை
ஸோ ஒவ்வொரு கதை அவங்களோட இன்னும் ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. அந்த ஜேர்னி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டோரி, அருமையான ஸ்டோரி. அந்த தம்பதிகள் மாதிரி உண்மையிலே ஆதர்சமான தம்பதிகள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்மேன் வீட்லேயுமே இருக்கணுன்றது தான் என்னுடைய ப்ரேயரும் கூட. சரி, இப்போ பிஸ்னஸை பற்றி ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்டெப்த்து போனோம்னா எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். சரிங்களா? வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னால் ஒரு பொருளை தயாரித்து விற்க, இல்லை தயாரித்த பொருளை வாங்கி விற்க சர்வீஸு. ஒருவராக இருந்து ஒரு சேவை செய்வது வந்துட்டு பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அதனால் வரும் கூடுதல் இடைப்பட்ட பணம்னா அதை லாபம்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். ஒருத்தர் மட்டும் பண்ணுறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு டீ கடைக்காரர் வந்து ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்கி பண்ணுறது வந்துட்டு அவர் வந்துட்டு பிஸ்னஸ்மேன். இதே இது டீயை வந்துட்டு ஒரு டபாரில் வச்சு சைக்கிளில் வச்சு விற்றுட்டு போகிறார் பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாயி. ஒரு வடை சுடுற அம்மா செல்ஃப் எம்ப்ளாயி. இப்போ வடை சுடுற அம்மாவே மொத்தமாக போட்டு வேறு இன்னும் ஒரு 4 பேருக்கு கொடுத்தா அந்த அம்மா பிஸ்னஸ்மேன். இதுதான் பிஸ்னஸ். இது பேசிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட். ஏன் வந்து ஒரு தனியாரோ தனிநபரோ பண்ணுனா ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்றனா, ஒரு குவாலிட்டி இன்னோவேஷன் இருக்கும். ஒரு குவாலிட்டி, இப்போ வடை சுட்டுறாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு இன்னோவேஷன் இருக்கும். குட்டி வடை 1 ரூபாய்க்கு வடை கொடுப்பாங்க, 2 ரூபாய்க்கு வடை கொடுப்பாங்க. அது சின்னது, பெருசு, ரவுண்டு, எதோ சைஸாக கொடுப்பாங்க. இன்னோவேஷன், அதில் இன்னோவேஷன் கண்டுபிடிப்பாங்க. காஸ்ட் கட்டிங் இருக்கும். அதில் குயிக் டெலிவரி. இப்போல்லாம் நிறைய டெலிவரி சிஸ்டம் வந்துடுச்சு. குயிக் டெலிவரி. ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி சரவண பவன், அடையார் ஆனந்த பவன் வந்துட்டு விளக்குத்தூணில் இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா அடையார் ஆனந்த பவனுடைய இட்லி உங்கள் வீட்டில் 2 இட்லி மட்டும் கூட வந்து கிடைக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி, பர்சுவிங் பேஷன். நம்மளை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னா ஒரு பேஷன், பர்சுவிங் அந்த இது இருந்தால் மட்டும்தான். அவங்க ஒரு வடக்கடை போடுற அம்மாவும் இருந்தாலும் சரி தான், அடையார் ஆனந்த பவன் ஓனராக இருந்தாலும் சரி, டெய்லி அந்த பர்சுவிங் பேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணவே முடியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சால்விங் ப்ராப்ளம். எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய மார்க்கெட்டை, வீக்லி மார்க்கெட், டெய்லி மார்க்கெட்டெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்க இல்லையா, அவங்களால தீர்க்க முடியாத, நீங்கள் சும்மா போயிட்டு அந்த காய்கறி பாருங்களேன், அவங்க அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஏர்னிங் பண்ணுறது வந்துட்டு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ள ஏர்னிங் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா வேணும்னு வச்சிங்களேன், 50,000 ரூபா ஈஸியாக 10வது நிமிஷத்தில் அவங்கள கையில் வந்துட்டு கெடுத்துடும். ஆனால் இதே இது ஒரு வேலைக்கு போகிறவங்களோ அதை வந்துட்டு சாதிக்க முடியும். அதுக்காக வேலைக்கு போகிறவங்கள வந்து திறமை இல்லைன்றது நான் சொல்லுவேன். ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு லேடிஸோ ஒரு ஜென்ஸோ ஒரு கடை போடுறதுனால ஒரு 50,000 ரூபா ஈஸியாக வந்துட்டு அதை ஏர்ன் பண்ணல, ஈஸியாக அதை வந்துட்டு பை பண்ண முடியுதில்ல. அங்கே தான் அந்த பிஸ்னஸ்மேன் வந்துட்டு நிற்கிறாங்க. ஏன் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்கில் வரணுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷனே. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நிறைய இன்றைக்கி லேடிஸ்க்கு வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது கான்ட்ரிபியூட்டிங் டு த கண்ட்ரி, இந்த ஜிஎஸ்டின்ற பேரில் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி இந்த வரிகள் எல்லாம் போனால் தான் அங்கே வந்துட்டு கவர்மெண்ட்டாக அரசாங்கத்தை நடத்த முடியும். கான்ட்ரிபியூட்டிங் டு த கண்ட்ரி. ஐடி, இன்கம் டேக்ஸ் கட்டணும். கிரியேட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டீ கடைக்காரர் 2 பேரை வச்சுக்கிறாரு. இது மாதிரி 100 டீ கடை இருந்ததுன்னா 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றாரு. இதான் கிரியேட்டிங் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி காய்கறி கடையில் பார்த்திங்கன்னா 3 பேர் நின்று ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பழக்கடையில் 5 பேர் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிரியேட்டிங் த ஜாப் தான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல எப்படி நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத வந்துட்டு ஓனர் வந்துட்டு ஓனர் ஆயிடுறார். அவர் 5 பேர், அது மாதிரி 10 பழக்கடை வச்சுருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அப்நார்மலாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் திறமை வேணும், ஒரு அந்த பேஷன் மாத்திரம் இருந்தால் போதும், நம்ம வேறு லெவலில் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி நம்ம தூங்க போகிறோம், இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிம்மதியாக ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்தோம், 4 பேர் என்னை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கோசரம் வேலை பார்த்தோம், நாமளும் கொஞ்சம் சம்பாதிச்சோம். இதுதான் இந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸு நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் சொன்னேன், நம்ம நினச்ச மாத்திரத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுன்ற அந்த ரிவார்டு தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ரிவார்டு, ஃபினான்ஷியல் ரிவார்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, உமன்ஸ் இன் பிஸ்னஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்.
த யூனிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். லேடிஸ் வந்துட்டு பண்ணும்போது பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, ஒரு விஷயத்தை எங்களால் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சான்ஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. உண்மையாலுமே அவங்கள உதாரணமாக காட்டிடலாம். த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக தெரிவிங்க. அந்த அம்மா பாரு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ், அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நிறைய எத்தனை காய்கறிகள் எத்தனை வெண்டார்ஸை பார்த்தீங்கனாலுமே அவங்களுடைய அந்த அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக எது ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு ஆர்வம் வந்துட்டு அவங்கள மாதிரி ஆர்வப்படுறதுக்கோ எதுவுமே பண்ணவே முடியாது. கான்ட்ரிபியூட் டு த கண்ட்ரி அண்ட் சொசைட்டி. அவங்களால தான் நிறைய வந்துட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது, அவங்களால தான் நிறைய வந்துட்டு கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூஷன். அப்புறம் கரேஜ், ஸ்டாண்ட் அண்ட் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். கரேஜ், அவங்கள மாதிரி ஒரு தைரியமான ஆட்களெல்லாம் பார்க்க முடியாது. எந்த இடத்துலலாம் போய் என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு லேடிஸ் ஒரு வியாபாரி இருக்குந்தா எந்த இடத்துலலாம் களத்தில் நின்று அவங்க அடிப்பறதுல அவங்கள மிஞ்சின ஆள் கிடையவே கிடையாது. இன்னும் நாட் ஓன்லி தமிழ்நாடு, த்ரூ அவுட் இந்தியா நெட்வொர்க்கில் லேடிஸ் பண்ணுற அனைத்து வியாபாரங்களும் இது வரைக்கும் சோடப்போனதாக எதுவுமே கிடையாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச உதாரணம் சொல்லுவேன். கஃபே காஃபி டே வந்துட்டு ஓனர் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாரு. அந்த அம்மா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிச்சு. வந்த உடனே 10ஆவது நாள் 15ஆவது நாள் டெசிஷன் எடுக்குது. அதில் ஒரு 30 கடையை மூடினாங்க. ஏன்னா இங்கே இருந்தெல்லாம் லாபமே இல்லை. அவர் வந்துட்டு எதுக்காக ஓட்டுறாரு, இது வந்துட்டு நம்மளுடைய பெருமைக்காக ஓடினார். அந்த அம்மா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு பெருமைலாம் வேணாம், என் பாக்கெட்டில் பணம் வரல, அந்த கடையெல்லாத்தையும் மூடு. வித்தின் த இயர் ஆர் 2 இயர்னு நினைக்கிறேன், கரெக்டான இது பேப்பரில் நான் படிக்கும்போது 1837 கோடி சம்திங் எல்லா கடனும் அடைச்சாச்சு. ரியல் ஃபேக்ட் இது. ஸோ ஒரு லேடி வந்து எப்படி ஒரு கணவனை இழந்து அத்தனை கோடிக்கு அதை வந்துட்டு அதெல்லாம் சான்ஸே கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா. அந்த டெசிஷன் வந்துட்டு ஜென்ஸை விட அவங்க வந்துட்டு எடுக்கிறதுல வந்துட்டு, ஏன்னா நாங்களே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என் கூடவே என்னுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாமே கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். ஏங்க இந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுடைய அதுக்கு கரெக்டாக சொல்கிறது வந்துட்டு துரியோதனுடைய அம்மாவை சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். துரியோதனுக்கு பவர் எப்படி கொடுக்குறாங்க, அவங்க கண்ணை திறந்த உடனே கொடுக்குறாங்க பார்த்தீங்களே, அதெல்லாம் அல்டிமேட். அதே தான் பெண்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே. எப்பயுமே ஒரு பசங்களாகட்டும் கணவனாகட்டும் நீங்கள் தயவுசெய்து கர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட சின்ன கர்ஸ் அவங்கள பெரிய லெவலில் பாதிச்சிடும். உண்மையான உண்மை. ஏன் மகாபாரத கதையெல்லாம் ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா அதெல்லாமே நல்லாவே தெரியும். பசங்களையும் கர்ஸ் பிள்ளைகளையும் கர்ஸ் பண்ணாதீங்க, கணவனையும். அது என்ன அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆன் தி வேலை. போக போக அதை வந்துட்டு தன்னை போல் சரியாகும். அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக காமன் சேலஞ்சஸ் இருக்குது. ஃபண்டிங், ஃபினான்ஷியல் சோர்ஸ் என்ன பண்ணுறதுன்றது தெரியாது. பேலன்சிங் ஃபேமிலி, ஒரு திடீர் வந்துட்டு ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தெரியாது. ஒர்க்கு, சோசியல் இம்பேக்ட் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கேன். அந்த இவெல்லாம் அசால்ட்டாக இவன்றாங்க. அது வந்துட்டு ரொம்ப அதெல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டம் வளர்கிற வரைக்கும் அந்த இவன்ற வரைக்கும் இவங்கன்னு ஆவாங்க. அது வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு மைண்ட் பண்ணவே கூடாது. அதை தயவுசெய்து லேடிஸ் வந்துட்டு புரிஞ்சுங்க. நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறேன். யாரை பார்த்தாலும் சகோதரின்ற வார்த்தையை தவிர அந்த வாயிலேருந்து வராது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க நாம் பார்த்துருக்குறேன் இல்லையா, அவ்வளோ கன்சல்டன்ட் போகும்பொழுது நம்மளை வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், லேபர்ஸ்ன்ற வார்த்தை இது வரைக்கும் உபயோகப்படுதுன்னு இல்லைங்க. எந்த கம்பெனிக்கு நான் கன்சல்டன்ட் போனாலும், சார் முதல்ல லேபர்ஸ்ன்ற வார்த்தையை முதல்ல எடுங்க. அது அழிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க லேபர்ஸ் கிடையாது, ஒர்க்கர்ஸ். அதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்டாஃப். இது மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டியை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன். சொசைட்டி வந்து எப்பயுமே எதுனாலுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவங்கன்னு ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம அந்த மனதைரியத்தை வளர்த்து தான் ஆகணும். தம்பி நெக்ஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சோர்ஸ் இருக்குது என்னன்றது இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை. இந்த சேலஞ்சஸை ஓவர் கம்மிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ், கவர்மெண்ட் சப்போர்ட் ஸோ மெனி ஏரியாஸில் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசர்ச்சஸ் அவைலபிள். அவ்வளோ இது கூகுளில் கொட்டி கிடக்குது. நீங்கள் எதை பற்றி கேட்டாலுமே கூகுள் வந்துட்டு எடுத்து கொடுத்துறேன். நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு எஸ்ன்ற அமைப்பு இருக்குது மதுரையில். OES, யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல்.
டைன்ற அமைப்பு இருக்குது சென்னையில், பிஎன்ஐ வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு எப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்குற தளம் தான் இந்த 3மே. மென்டார்ஷிப் எங்களை மாதிரி கன்சல்டன்ட் 1000 10,000 பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது, நீ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணலாம், இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை, நீ இல்லாட்டி சிங்கிள் பர்சன், நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக போயிடு. ஏன்னா எல்லாரையும் அனுசரித்து வேலை வாங்குறவன் தான் லீடரு. அந்த லீடர் தன்மை ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்காது. அவங்க வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாயாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நாம் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளாகும். அதை நம்மளை நாம் உற்று நோக்கினா மட்டும்தான் ஓகே, நம்மளால் வந்துட்டு எல்லாரையும் அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சிங்கிள் மேனாக நான் பாட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண அந்த லெவலில் நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வரலாம். சப்போர்ட் குரூப்ஸ், ஓன் குரூப். இன்றைக்கி இந்த சுயநிதி குழு இருக்குது பார்த்தீங்களா, மகளிர் சுயநிதி குழுவா, சுய உதவிக்குழு, அதெல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நல்லா திறமையாக பண்ணுறவங்க திறமையாக பண்ணுவாங்க. சீட் பண்ணணும்னு நினைக்கிறத பற்றி நம்ம பேசவே வேணாம். அது வந்துட்டு அது ரூல்ட் அவுட். அதை பற்றி நம்ம பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது அதை பற்றி மட்டும் நாம் வளரணும், நம்ம சமூகம் வளரணும், சமூகத்துக்கு திரும்ப நாம் என்ன கொடுக்க போகிறோம், இதுதான் நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி அல்டிமேட்டாக வேறு லெவலில் தான் டெஃபினட்டாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் தம்பி. இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே நாம் இப்போது இங்கே ஒரு 50 பேர் இருக்கோம்னா 50 பேருக்கும் இதை பார்த்த உடனே நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து அதை அழிச்சிருங்க. என்ன பண்ணணுன்னா, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம முதல்ல 2000 இங்கே வரும்பொழுது பாமாயில் இங்கே எவ்வளோ விற்கலான்றதான் நான் நினச்சிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தேன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன், செட்டிங் கோல்ஸ் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த பீரியடில் 5 லட்சம் பேர் மதுரையில் ஒரு நாளைக்கு காலையில் 5 லட்சம் வடை விற்றுரும். ஒரு வடைக்கு 5 கிராம் என்னென்னா அப்போ எத்தனை லிட்ரு வரணும். அப்போ நான் பாமாயிலேயே இம்போர்ட் பண்ணி விற்கக்கூடாதுன்னா என்னுடைய மார்க்கெட்டிங் பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. ஆனால் அதை விட அதிகமான எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்குது, இதுக்கு காம்படிட்டாக என்னால் பண்ண முடியாதுன்றதை முடிவு பண்ணி அதை தூக்கி போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், அப்போ தான் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது, இதை வச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் இன்றைக்கி மார்க்கெட்டு சர்வே பண்ணாமல் நமக்கு என்ன தெரியுன்றது தெரியாமல் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னா அது அல்டிமேட்டாக பிஸ்னஸ் வந்துட்டு சரி வரவே வராது. ஸோ முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஒரு அனாலிட்டிக்கல் சாலிட் பிஸ்னஸ் பிளான் ஒன்று போடுங்க. ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ், உங்கள் பக்கத்து கடையில் இப்போ ஒரு தெருவிலையே நீங்கள் காய்கறி கடை வைக்கணும்னா அதை சுற்றி எத்தனை தெரு இருக்குது, எத்தனை காய்கறி கடை இருக்குது, ஏற்கனவே இருக்கிற கடை எத்தனை, அங்கே எதுக்காக மக்கள் வந்து வாங்குகிறாங்க, அதை விட சீப்பாக கொடுக்க முடியுமா, இல்லாட்டி நீங்கள் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. அதுக்கு பேர் யூஎஸ்பின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் இல்லை யூனிக் செல்லிங் பாயிண்ட். நீங்கள் உங்கள் கடையில் வந்துட்டு ஏன் அவங்க வாங்க வரணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு, ஏன்னா இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க, மினிமம் 10th படிச்சிருக்கீங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூகுளில் போய் தமிழில் தேடினாலே கிடைக்குது. அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா என்ன, ஏன் வந்துட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு அவர் வந்து வாங்க வரணும், ஏன் அடையாறு ஆனந்தபவனில் போய் சாப்பிட்ற அவங்களுக்கு ஒன்றா செக்மெண்ட்டு வேறு மக்கள். நீங்கள் பாருங்கள், அடையாறு ஆனந்தபவன் எப்போ பாரு கூட்டம் இருக்குது, ஆனால் நாம் போய் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவங்க செக்மெண்ட்டே வேறு. இதே பக்கத்து கடையில் வேறு கடையில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் கடையில் அது அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொரு கடையில் கூட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அவங்க செக்மெண்ட் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த செக்மெண்ட் யார், நம்மக்கிட்ட ஒரு காய் வாங்க வராங்கன்னா அந்த செக்மெண்ட் யாருன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல காய்கறி கடை போடலாம், இல்லாட்டி ஒரு ஏரியா உருவாக்கிட்டு இருக்குது, அப்போ அந்த இடத்துல நாம் முதல்ல போயிட்டு அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணலாம். இப்படி நாம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போனால் நம்மளுடைய விஷன் மிஷன், சின்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு விஷன் மிஷன் நம்மளுக்கு இருந்தே இருக்கணும். செட்டிங் கோல்ஸ், அதே மாதிரி நம்ம ஒரு 5 வருஷத்தில் இன்றைக்கி 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 5 வருஷம் கழித்து இது ஒரு 1 லட்சமாக 2 லட்சமாவது மாற்றணுன்ற ஒரு கோல் செட்டிங்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒரு மொத்தத்துக்கு பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ்க்குள்ளார இன்வால்வ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாமே முடிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் வந்துட்டு ஸ்னாப்ஷாட்டை உங்களுக்கு இது வந்துட்டு தனியாக மேடத்தில் கேட்டிங்கன்னா இப்போ இனிமேல் வர்ற இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே நான் கொடுத்துருவேன். நீங்கள் யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணி, இது எல்லாமே முடிஞ்சதாக இருந்தாலுமே இந்த ஃபோரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நடக்க போகிற விஷயங்களும் வர ஆரம்பிச்சிடும். டிபிஎஸ்ன்ற ஒரு பேங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணது, இன்வைட்டிங் இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ் ஃப்ரம் த சோஷியல் இம்பேக்ட் செக்டர் ஃபார் திஸ்
விர்ச்சுவல் செஷன் பூராமே விர்ச்சுவல் செஷன் தாங்க வரும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கவனிக்கலாம். அதான் இதில் ஒரு பெரிய பியூட்டி. வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களை ஜூம் மீட்டிங்லேயோ இல்லாட்டி வெப்னாரில் தான் வரக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தம்பி, ஆஸ்க் மீ எனிதிங். இது 13 ஆகஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயம். எல்லாமே வெப்னார் தான். ப்ரோக்ராம் ஹைலைட்ஸு, ப்ரோக்ராம் பெனிஃபிட்ஸு, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஹவு டு அப்ளை, இது எல்லாமே அந்த QR கோடு போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்துடும். இது வந்துட்டு கொட்டாக்கும் NSLCR அந்த கம்பெனி சேர்த்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கோஹார்ட்ன்ற ஒரு கம்பெனி, பிஸ்னஸ் மென்டார்ஷிப், ப்ரிப்பரேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் இன்குபேஷன். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா IIT வளாகத்தில் உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் இன்குபேஷனுக்கு எடுத்துக்கிறவாங்க, மென்டாரிங் செஷன் எடுத்துக்கிறவாங்க, ஒர்க் ஷாப்பும் அவங்களே கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீங்க. IIT வளாகத்தில் வந்துட்டு தரமணியில் IIT வளாகத்தில் இது இன்குபேஷன் சென்டர் இருக்குது. தம்பி நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப் அண்ட் பேங்க்கு கனெக்ஷன் பண்ணி பேங்க்கு இன்னும் கொலாபரேஷன். இது 31 ஆகஸ்ட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், இன்வெஸ்டார் கனெக்ட், இதுவும் அதே மாதிரி தான். செப்டம்பர் 10 இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், நார்த் ஸ்டார், நம்ம நார்த் இந்தியாவுக்கும் போய் பண்ணக்கூடிய அந்த அதனுடைய இது தான் இது. இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட், இது இப்போ இனிமேல் நடக்க போகிறதுங்க. மதுரையில் மாபெரும் தொழில் கனவு 28, 29 செப்டம்பர், இன்னொரு 6-7 நாள் தான் இருக்குது. தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் மொத்தம் 40 ஸ்பீக்கர் வரப்பாங்க. என்னை விட அற்புதமாக பேசக்கூடிய 40 ஸ்பீக்கரு, 150 ஸ்டால் போடுறாங்க, 10,000 விசிட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து போய் பாருங்கள், இங்கே கலந்துக்கணுங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களுடைய என்னம்மா புரியல, டைமிங்கா காலையில் 10 to அந்த இதுதான் போகுது. நீங்கள் அந்த QR கோடில் போய்ட்டு நீங்கள் அந்த எக்ஸ்போ கன்வென்ஷன் சென்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ்டர் ஸ்டார்ட் அப்பு ஸ்டார்ட் அப் இன் ஃபீஸ்ட் வருது பார்த்தீங்க இல்லையா, நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் மேம்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த PDF நான் இந்த போட்டுட்ருக்கேன் இல்லையா, இது அப்படியே வந்துடும். அதில் வந்துட்டு நீங்கள் QR கோடோ இல்லாட்டி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் போகும்போதே உள்ளார QR கோடை காட்டினாலே உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க, நீங்கள் உள்ளார போய்க்கலாம். 2 நாள் நடக்குது, 2 நாளுமே போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 40 ஸ்பீக்கர் வராங்க. எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவங்க வராங்க. நெக்ஸ்ட் தம்பி, பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது வந்துட்டு எனக்கு இது ஆக்சுவலி புரியல, பட் தமிழ்நாடு த பெஸ்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு தான் இருக்குது தொழில்துறையில். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. டோட்டல் ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு தான் எல்லா செக்மெண்ட்லேயுமே ப்ரிஃபரன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. NIRF ரேங்கிங் தான் இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. பிரதான் மந்திரி ஃபார் மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம். இதெல்லாம் அற்புதமான ஒரு திட்டம். இதுக்கெல்லாமே இங்கே டிக்குன்னு ஒன்று இருக்குது, இங்கே எதிர்க்க பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டியன் ஹோட்டல் எதிர்க்க தான் டிக் இருக்குது. அந்த டிக்கில் போனீங்கன்னா அதுக்குண்டான பேம்லெட் கிடைக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களே எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஆஃபீஸர்ஸை நான் போய் மீட் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையான ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. உங்களை எப்படி கைட் பண்ணணுமோ அந்தளவுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு உண்டான லோன் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே அவங்க மிக அருமையாக பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் தம்பி, தொழில் வணிகத்துறை மாவட்ட தொழில் அந்த தான் அந்த PM தான் அதனுடையது. இதில் பாருங்கள், 18 வயதுக்கு மேல் உள்ள தனிநபர் அனைவரும் கல்வி தகுதியே தேவையில்லைன்னு போட்டாங்க. வருமான வரம்பு இல்லை. புதிய குறு நிறுவனங்கள் மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு நிறுவனங்கள், உணவு சார்ந்த உற்பத்தி மற்றும் சேவை நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவங்க. அதே மாதிரி சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தி மையம், அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. 35% மானியம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் வரை ஒரு சிங்கிள் பெர்சன். இதுக்கு பாருங்களேன், தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, புகைப்படம், அந்த பர்ச்சேஸ் ஆர்டரு, வங்கி கணக்கு அட்டை மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்? இன்னொரு 5 minutes எடுத்துக்கலாம். ஓகே தம்பி, நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட். பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் தான் எதுவுமே. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு இந்த PMEGPன்றதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதுவுமே அதனுடைய பேம்ப்லெட்டை போடுங்க. நெக்ஸ்ட், இதுக்கும் அதே தான். 18 வயது இருந்தால் போதும். பொது பிரிவினருக்கு 15%, சிறப்பு பிரிவினருக்கு 25% வந்துட்டு மானியம் கொடுக்குறாங்க.
இது எல்லாமே வந்துட்டு புகைப்படம், கல்விச் சான்று, ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, சாதிச் சான்றிதழ், விலைப்பட்டியல் தான். பொது பிரிவினருக்கு திட்ட மதிப்பீட்டில் 10%, கடன் உதவி பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி ஒப்பளிப்பு பெற்ற பின் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி இணையதளம் வாயிலாக அளிக்கப்படும். பாருங்களேன், எல்லாமே ஆன்லைனில் தான் வராங்க. நீங்கள் யாருமே லேடிஸ் யாருமே வீட்டை விட்டு வெளியே போகவே தேவையில்லை. நெக்ஸ்ட் தம்பி, அந்த நீட்ஸ்னு ஒன்று இருக்குது. புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். எத்தனை ஸ்கீம் கொடுக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 6 ஸ்கீம் 7 ஸ்கீம் வந்திருக்குது. இவங்க ஒரு 6 ஸ்கீம் வரைக்கும் பூராமே இது எல்லாமே லேடிஸ். முக்கியமானது வந்துட்டு பெண்களை மையமாக வச்சு தான் இந்த எல்லாமே வந்திருக்குது. நெக்ஸ்ட் தம்பி, இதுதான் அந்த நீட்ஸுக்கு உண்டான இது. புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ். அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலை உருவாக்கும் திட்டம். நீங்கள் ஒரு பிஎஸ்சி எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அந்த வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலை உருவாக்கும் திட்டம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு மானியத்தோடு தான் அவங்க வெளியில் வர்றதே. அந்த பேம்ப்ளெட்டை போடுங்க. வயது வரம்பு எல்லாமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 18 வயதுக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். இருப்பிடம் வந்துட்டு 3 ஆண்டுகள் குறையாமல் அந்த இது வசித்தாலே போதும். மொத்த ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு இருக்கல் வேண்டும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஏதோ ஒரு திட்ட விளக்க எல்லாமே போட்டிருக்காங்க. இதை மட்டும் என்னன்றதை கேட்டுங்க. வங்கி கடனும் அதே மாதிரி தான், நல்லாவே 95% கொடுக்குறாங்க. நம்ம 5% நம்ம கையிலேருந்து கொடுத்தாலே போதுமானது. மானியமுமே 25% கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 1.25 lakhs வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தம்பி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல ஒரு கதை பார்த்தோம், ரெண்டாவது உண்மை கதையை பார்த்தோம். ரெண்டுமே உண்மை கதை தான். வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஆனால் உள்ளார போனால் நம்மளுக்கு அதை பற்றி பேஷன் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு செஷன்ன்றது நம்ம உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க மேடத்திட்ட பதிஞ்சிக்குங்க. யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பு, பிஸ்னஸ் பிளானு, ஸ்வாட் அனாலிசிஸ், பிஎம்சின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ், அப்புறம் பிஸ்னஸ் மாடல் ப்ளூ பிரிண்ட்டு, இதெல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் சின்னதாக நம்ம வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஏன் உமன்ஸ் வந்துட்டு வரணுன்றதை ஆரம்பத்திலே கதை மூலமாக சொன்னேன். காமன் சேலஞ்சஸ், பெண்களுக்கு உண்டான காமன் சேலஞ்சஸ் என்னன்றதை சொல்லியிருந்தேன். அந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், அதுக்கு தானே ஒரு கிட்டத்தட்ட 12 திட்டங்களை நம்ம சொல்லியிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் அந்தளவுக்கு கொடுத்துருக்குது. யார் பிஸ்னஸ் பண்ணாலும் முதல்ல பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் உள்ளார போயிட வேணாம். அப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துட்டு என்னென்னு போட்டிருக்குது. அப்புறம் வின்றது உமன் ஆண்டர்பிரினர்னு இன்னொரு இதுவும் இருக்குது. அது எனக்கு கடைசியில் தான் தெரிஞ்சது. உமன் எப்படி இருக்குதோ யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் மாதிரி உமன் ஆண்டர்பிரினர்னு சொல்லிட்டு தனி அமைப்பு இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தமிழ்நாடு மதுரை நடத்துகிறாங்க. அது நீங்கள் நெட்டில் போய் போட்டாலே தெரியும். உமன்ஸ் ஆண்டர்பிரினர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அது போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அது வந்துடும். தட்ஸ் ஆல். அறிவே சக்தி, பயன்படுத்திய அறிவே உண்மையான சக்தி. இது எனக்கு பிலாசபியில் சொன்ன விஷயம். ஸோ நான் கற்றதை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி. அதுதான் என்னுடைய நோக்கம் கூட. இதனால் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த செஷன் வேணுங்கன்னு நினைக்கிறவங்க மேடத்திட்ட வந்துட்டு பேர் கொடுங்க. தேவைன்னா நம்ம வந்துட்டு அதை ஒரு 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி வந்தால் கூட ஒரு சின்னதாக செஷன் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கேட்கலாம். எதுவும் கேள்வி இல்லையா பிஸ்னஸ் பற்றி? புரியல மேடம். இல்லை, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் தேவைப்படுதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆன்லைன்லேயே இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் திட்ட அறிக்கை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டிக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குண்டான உதவியும் அவங்க டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இது ஆன்லைனில் தான் பண்ணணும் ஆஃப்லைனில் பண்ணணுன்ற அந்த கேட்டகரியே இல்லை. உங்களுடைய விஷன், உங்களுடைய அந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி இருக்குன்றது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அதிலே தானே இருக்காங்க. அதான் மேடம், நீங்கள் எதுவாக இருந்தாலுமே இப்போ சட்டையிலேருந்து சாரீஸ்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைன் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க.
பட் உங்களுடைய திட்ட அறிக்கை கரெக்டாக இருக்கணும். அதை ஒரு பிஸ்னஸ் கன்சல்ட் மூலமாக இல்லை நீங்களே தயார் பண்ணலாம். அதை கூகுளில் போய் தேடுங்க. இது மாதிரி நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன், இதுக்கு என்ன க்ரிட்டீரியா இருக்குது, அதுக்குண்டான திட்ட அறிக்கையோடு நீங்கள் டிக்கில் போனீங்கன்னா அவங்க உங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மகளிர் மேம்பாட்டு குழுக்குண்டான உதவி செய்கிற தனி டீம் அவங்க இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்காங்க. லோன் கொடுக்குறதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்கள நீங்கள் நல்லாவே அப்ரோச் பண்ணலாம். அவங்களே கைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு தனி டீம் உட்காந்துட்ருக்காங்க. ரேஸ்மேக்குன்னு சொல்லிட்டு இங்கே ராஜா முத்தைய மன்றம் பக்கத்தில் அங்கே ஒரு டீம் பிஸ்னஸ் டீம் உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே மகளிருக்கு தான் முக்கியத்துவம். நாமெல்லாம் போனோம்னா க்யூவில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. பட் முதல்ல லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய திட்டறிக்கை தான் முதல்ல எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 90% ஆஃப் த பீப்புள் ரேஸ்மேக்கில் லேடிஸ் தான் சிஸ்டர். நிஜமாலுமே அவங்க தான் நம்மளை ஆர்கனைஸ் பண்ணுறது லோன் வாங்க போனாலே. வேறு எதுவும் கொஸ்டின்? எஸ். அதாவது வரப்போகிற இதை வந்துட்டு ப்ரிடிக்ஷன் யாருமே பண்ண முடியாது சிஸ்டர். இப்போ கோட்டாக் கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. கோட்டாக் கம்பெனி ஃபிலிம் வந்துட்டு அன்றைக்கி அவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஊட்டியில், இழுத்து மூடினாங்க. சரிங்களா? அதே மாதிரி நோக்கியான்ற ஒரு கம்பெனி இப்போ மறுபடியும் வேறு ஆள் வாங்கி பண்ணோம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் இப்படி தான், மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்துக்கு நாம் ரெடி ஆகிக்கணுமே தவிர இந்த பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி டாட்டா பண்ணாத பிஸ்னஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லா பிஸ்னஸ்களுமே அவர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்னால் அவர் தான். எனக்கு ரோல் மாடல் அவர் தான். ஸோ அவரை பார்த்திங்கன்னா அவர் பண்ணாத எந்த குண்டூசியிலேருந்து அவர் பண்ணாத பிஸ்னஸ் என்ன இருக்குது சொல்லுங்கள்? எதுவுமே இல்லை. நம்மளுக்கு என்ன வரும்ன்றதை நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணுங்கள். நம்மளால் என்ன முடியுன்றதை டிஃபைன் பண்ணுங்கள். இப்படி உங்களை நீங்கள் கேள்வி ஒய் ஒரு 5 ஒய் கேள்வி கேளுங்க, உங்களுக்கே என்ன வரும்ன்றதை தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெயாக இருக்கணுமா, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுமான்றதை உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 5 ஒய்க்கு ஏன்றதை கேள்வி கேட்கும் பொழுது அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச செகண்ட் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் பல்ப் எரியும் பார்த்தீங்களா, அந்த பல்பில் இருந்து அந்த நூலை பிடிச்சிட்டு கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு யாரோ ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, 5 பேர் அட்வைஸ் சொல்கிறாங்க, அதை தயவு செய்து எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிங்க. மனசு சொல்லும் பார்த்தீங்களா, மனசு சொல்கிறத கேளுங்க. அறிவை முன்னாடி வைக்காதீங்க தயவுசெய்து. அறிவால் எதையுமே பகுத்து ஆராயாதீங்க. அறிவு வந்துட்டு நம்மளை வந்துட்டு அறிவு கொடுக்குறாங்க, கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அறிவு கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும். அதில் உங்கள் பக்கத்தில் யார் வந்துட்டு உங்களுக்காக ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறாங்களோ அது உண்மையான அறிவுரையான்றதை மனசுக்கு கேளு, இவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றத. அதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறது வந்துட்டு நம்மளுடைய முட்டாள்தனம். சரிங்களா? ஸோ அப்போ மனசு சொல்லுதா நம்ம அறிவு சொல்லுதா அதையும் டிஃபைன் பண்ண கொஞ்சம் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். எனிதிங் எல்ஸ்? டிக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க, ஆஃப்லைனில் பண்ணுறத பற்றியே அவங்க கேட்கவே மாட்டாங்கம்மா. உங்களுடைய திட்ட அறிக்கை என்ன இருக்குது, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அதை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த டெரிவேஷன் அவங்க கேட்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பிளானாக கேட்பாங்க. அதுக்கு உங்களுடைய ஆன்சர் வந்து நான் ஆன்லைனில் போக போகிறேன், ஆஃப்லைனில் போக போகிறேன், அதை பற்றி அவங்க கேட்கணும். எப்படி நான் வந்துட்டு பொருளிட்ட போகிறேன், இந்த மாதிரி நான் போக போகிறேன், இதில் இவ்வளோ தூரம் வருன்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்றதை உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் முன்னாடி வைக்கிறீங்க. அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு லேடிஸ்க்கு இருக்கிறதுனால ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கு உங்களை கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு அங்கேயே ஆட்கள் இருக்காங்க. எந்த இடத்துல சறுக்கு வைங்க, அந்த இடத்துல வந்து நிதானமாக போங்க அப்படின்றது வரைக்கும் அவங்க கைட் கொடுப்பாங்க உங்களுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட், காலேஜிலேருந்தெல்லாம் யார் வந்திருக்கீங்க? பிஏ ஸ்டூடெண்ட் மேடம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல மேடம்? வந்திருக்காங்கண்ணா. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா மேடம்? பிஜி. ஏன் உங்களுக்கெல்லாம் கேள்வியே வரல? நீங்கள்லாம் ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்ற பிஜி படிக்கிறீங்க, ஒரு எம்பிஏ தானே மேடம்? அப்போ எம்பிஏ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் அட்வைஸராக போக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கணும் தானே? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமாம்.
ஹெச்ஆர் போடுறோம். டிஃபெக்ட் இருக்கு. எந்த மாதிரி இருக்கும்? ஓகே ஓகே மேடம், டைம் எடுத்துக்கலாம் தானே? ஓகே, சூப்பர். இப்போது பிரணவ் த்ரெட்மில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1998 என்னுடைய ஆஃபீஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு 10க்கு 10, ஒரு டேபிள் சேரு. அப்போ அந்த காலத்து டெலிஃபோன் தெரியும் தானே, பிஎஸ்என்எல். 28,000 ரூபா முதலீடு. ஒரு டிவிஎஸ் 50 எக்ஸல் 3468, அந்த டிவிஎஸ் எக்ஸலோட நம்பர். அதான் என்னுடைய மொத்த முதலீடு. 14,500 ரூபா டிவிஎஸ் எக்ஸல்லு, டேபிள் சேர் ஒரு 2,500 ரூபா, ஃபேனு, 2 விசிட்டர் சேர். இதுதான் முதலீடு. ஆனால் என்னுடைய பேஷன் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா தான் எனக்கு மானசீகமான குரு. எப்படின்னா, இப்போது 8th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் ஃபீஸ் கட்டணும். எங்கள் அண்ணன் வந்துட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரினா அந்த பருத்தி மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பருத்தி ஆயில் எடுக்கிற மில் பேர் ஜின்னிங் ஃபேக்ட்ரி. அங்கே வந்துட்டு எங்கள் அண்ணன் வேலை பார்க்குறாரு. ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில், அன்றைக்கி நைட்டே எனக்கு படம் பார்க்குறதுக்கு 65 பைசா தான் டிக்கெட். அன்றைக்கி பேக் பஞ்ச் 65 பைசான்னு போட்டிருக்கோம். நான் சொல்கிறது 1985 கொடுத்து முறுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 25 பைசா, மொத்தமே 1 ரூபாயில் ஒரு படம் பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்த உடனே அன்றைக்கி நைட்டு எங்கள் அப்பாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறோம். முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நீ ஃபேக்ட்ரி போய் அண்ணன் கூட போயிட்டு எடுபடி வேலைக்கு தான் நீ போகிற. ஒரு நாளைக்கு அப்போ வந்துட்டு 45 நாள் வேலை பார்த்தேன். 45 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ 1 ரூபா சம்பளம். அதுக்கு தான் போனேன். எங்கள் அப்பாவுடைய விஷன் என்னவாக இருந்ததுன்னா, 60 நாள் லீவ் விடா தம்பி, 45 நாள் நீ வந்துட்டு வேலை பார்க்கணும், மீதி 15 நாள் வந்துட்டு அங்கேருந்து குவிட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியிலே இருந்தானா பணம் ஏர்ன் பண்ணுறதில்ல, உனக்கு நிறைய ஜாஸ்தி டைம் வந்துடும். அப்புறம் நீ வந்துட்டு திரும்ப படிக்க போக மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனால் 45 நாள் தான் அவங்க இருன்னு சொன்னாலுமே நீ இருக்கக்கூடாது. அப்படி தான் சொல்லி தான் முதலாளிகிட்ட சொல்லி தான் விட்டுட்டு போகிறாரு என்னைய. ஸோ அது முடிஞ்சது. வெரி 3rd டே எனக்கு வந்துட்டு ஃபயர் ஆகுது. முதலாளி பசங்க வராங்க. அப்போ வந்துட்டு மாருதி ஆம்னி கார் சூப்பராக இருக்கும். அப்போ பார்க்கும்போது இப்போ தான் டப்பா மாதிரி இருக்குது. அன்னைக்கு மாருதி ஆம்னி, ஏன்னா அம்பாஸ்டர் காரெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆம்னி கார் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. பசங்க வரும்போது என் வயசு தான் அவனுக்குமே, வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்கள் அண்ணனில் இருந்து என்னால் அதை ஏற்றுக்கவே முடியவே இல்லை. நான் வாடாப்படான்னு தான் நான் சொன்னேன். நான் அப்படி இல்லை, நான் தன்மானத்தை விட்டெல்லாம் கொடுத்துட்டு வாங்க போங்கலாம் சொல்லணும். ஏன் என்னோடய கிளாஸ்மேட்டு அவனுமே பக்கத்து கிளாஸு, அவனே எதுக்கு நான் வாங்க போங்கன்னு. இல்லைடா முதலாளி பசங்க, நானும் ஒரு முதலாளி ஆகணும்னு நினச்சேன். அதுதான் என்னோடய அன்னைக்கு தோன்றின ஒரு விஷயந்தான். அப்புறம் படித்து முடித்த மறுநாள் ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ணினது கிடையாது. மறுநாள் ரேஷன் கடையில் போய் வேலை பார்த்தேன். அவங்ககிட்ட போயிட்டு சொன்ன ஒரே விஷயம், எனக்கு இன்றைக்கி போகும்போது எனக்கு சம்பளம் வேணும், நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன். ஏன்னா நீ படித்ததே வேறு, இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்கிறியா, படித்த வேலை வந்துட்டு என்றைக்கோ கிடைக்கும். அதுக்காக நான் ஒரு நாள் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் போகும்போது வீட்டில் என்னோடய காசு கொடுத்து நான் சாப்பிடணும், என் பாக்கெட் மணி எனக்கு காசு வேணும். இதுதான் என்னோடய இதாகவே இருந்தது. அங்கே ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். நல்ல ஒரு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பூர் ஜேர்னி 1988 இருந்து 94 வரைக்கும் 2 கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பாஸ் அற்புதமான ஒரு மனிதர். அவர் என்னை ஒரு களிமண்ணை வந்துட்டு நல்ல அதெல்லாமே கிடைக்கணுங்க. அந்த பேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வர்ற ஆட்களும் அந்த மாதிரி அமைவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் என்னை வந்துட்டு உண்மையிலுமே கடவுளுடைய அருள் வந்துட்டு எனக்கு, ஏன்னா அதை தேடி தானே நான் போகிறேன். 5 வருஷம் தான் ஒர்க் பண்ணேன். 6வது வருஷம் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் வரேன். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்கு தெரியுமில்ல, அந்த 5 வருஷத்தில் நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பேன் நான், 18 hours. ஆனால் சம்பளம் அதே சம்பளம் தான். எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயந்தான், பலனை எதிர்பார்க்காதே கடமை செஞ்சுக்கிட்டே இரு. நீ இன்றைக்கி ஒருத்தன் வந்துட்டு நாளைக்கு 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறான், அதுக்காக இன்னொரு கம்பெனிக்கு போகிறது, இந்த வேலை நீ பண்ணவே பண்ணாத. அன்றைக்கெல்லாம் தபால் தான் அருமையாக எழுதுவார், அன்புள்ள மகன் குமரேசனுக்கு நீ தயவுசெய்து இந்த கம்பெனி மாற்றும் வேலையை மறந்து விடு, அவர் கொடுக்கும் சம்பளத்தில் நீ இரு அப்படின்னு தான் போடுவார். இதுதான். ஸோ இதை வந்துட்டு திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு கடிதத்துலேயுமே. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த பாரு என் கூட வேலை செஞ்சவங்கலாம் 4500 ரூபா சம்பளம் வரான், நான் இன்னும் 2500 தான். அதெல்லாம் விட்டுரு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல கற்றுக்கோ. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க.
எந்த கம்பெனினாலும் உங்களுக்கு ஒரு அதை வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி தான், அது ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கு ரொம்ப திறமையாக நீங்கள் உங்களுடைய டு த எக்ஸலன்ஸியை நீங்கள் கொடுங்க அந்த கம்பெனிக்கு. நீங்கள் உங்களுடைய பலன் வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் த விக்டிம் தான் நான். என் கூட இருக்கிறவங்க இன்னுமே வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் ஐ எம் த பாஸ். அதுதான். ஸோ எல்லாருமே என்னை எது ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கூகுள். அவங்களுக்கு குமரன்ட்ட கேளுனாலுமே அவன் சொல்லுவான். இன்கேஸ் நார்த் இந்தியா போனாலுமே என்னோட நேம் வந்துட்டு என்னையே தெரியாமல் அவங்களுக்கு வந்துட்டு பிரணவ திருமல்ன்றது குமரேசன்ன்றது வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து என்னை கூப்பிடுவான். இங்கே ஒருத்தனுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னா அந்த பேமெண்ட் கொடுக்குறதுக்கு அவன் ரைட்டான பர்சனா அப்படின்றத அதை வந்துட்டு எப்படி அந்த குட்வில் அந்தளவுக்கு நான் வளர்த்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நான் வளர்ந்த கதையை. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நாம் மேக்ஸிமம் உண்மையாக இருக்கணுங்க. தப்பு தவிர கூட பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிற நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல தப்பு பண்ணாலுமே அந்த தப்பை வந்துட்டு சார் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த தப்பு இனிமேல் நடக்காது அப்படின்ட்டு சொல்கிற அந்த மனசு இருக்கணும். நான் அதெல்லாம் அத்தனை தடவை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அந்த மேனேஜர் வந்துட்டு யூ ஆர் த நெக்ஸ்ட் மேனேஜர்ன்ற சொல்லி என்னை அந்த பிஎன்டி இன்னோவேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த நடிகர் சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வேலை பார்த்த கம்பெனியில் அடுத்த செக்மெண்ட்டில் நான் போயிருக்கிறேன். அங்கே நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் டையிங் ஃபாலோஅப்பில். ஸோ 3rd மந்தில் எனக்கு வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஸோ அங்கே என்ன உங்களுக்கு இந்த தகவல் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த குட்வில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உண்மையாக உழைக்கணும். அவங்க என்ன தான் இப்போ பண்ணினாலுமே நீங்கள் உங்களில் உண்மையை வந்துட்டு வெளியில் வரவே கூடாது. அந்த உண்மை வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வந்துட்டு பலனே கொடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்காக வேலை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கேட்டுங்க, அப் டு லைஃப் நீங்கள் ஒரு ஒர்க்கராகவோ ஒரு ஸ்டாஃபாக தான் இருக்க முடியும். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. ஏன்னா என்னுடைய நண்பர்களே அதுக்கு சாட்சி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேறு என்ன மேடம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓரளவு ரிலேட்டட் வந்துடுச்சு. ஸோ உண்மையாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா 100% உண்மையாக இருங்க. தப்பு பண்ணுறது உண்மை தான். ஆனால் அதில் வந்துட்டு அதை நாமளாக போய் அதை வந்துட்டு சப்மிட் பண்ணி சார் இந்த இடத்துல தவறு நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரம் கோபம் மறுபடியும் ஜென்யூனாக தான் இருப்பான்றது மைண்ட் செட் ஆகிடும் ஓனருக்கு. அப்புறம் நம்மளை நம்பி எவ்வளவு நாளும் நம்மளை நம்பி செய்ய சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம இன்னும் வந்துட்டு களத்தில் இறங்கி நம்ம நிறைய வேலை செய்யலாம். நான் படித்தது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஆனால் என்னால் வந்துட்டு என்னுடைய குருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அப்பா வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் கில்லாடி. பீண்டல் வரைக்கும் போட்டு காட்டிடுவார். கற்றுக்கடா தலையில் கொட்டை மட்டும் தான் செய்ய மாட்டார். மற்றபடி நீ இதெல்லாம் பழகிக்கோ, நீ எல்லாம் பழகிட்டாதான் உனக்கு வந்துட்டு நல்லது. என்னால் பீண்டல் என்னோடய ஆடிட்டரோட சரிக்கு சமமாக உட்காந்துட்டு என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும். சார் ஏன் இந்த பீண்டலில் ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் இந்த ஃபிகர் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போயுமே என்னுடைய பிக்சர் போச்சுன்னா அதில் அந்த நம்பர்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த நேரேஷன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் கொடுப்போம் இல்லையா, அந்த பேர் மட்டும் தான் மாற்றமே இருக்குமே தவிர மீதி எதுவுமே மாறாது. அந்தளவுக்கு அவர் வந்துட்டு சொல்லிவிடும். அதுக்கு காரணம் நான் அன்றைக்கி 2500 ரூபாய்க்கு 18 மணி நேரம் வேலை செஞ்சதுனால வந்த உழைப்பினுடைய பலன் இன்றைக்கி நான் அறுவடை பார்க்குறேன். அதுதான் இன்றைக்கி கிவிங் பேக் டு சொசைட்டி. இவ்வளோ மக்களுக்கு என்னால் இதுவுமே என்னுடைய சுயநலம் தான். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு நான் கடத்துகிற மூலமாக என் பிள்ளைங்க நாளைக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் வந்துடுவாங்கன்ற ஒரு சின்ன சுயநலமும் இதில் இருக்குது. பொது நலத்துலேயும் ஒரு சுயநலம் தான். இதான் உண்மை. எஸ், நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் வந்துட்டு எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அதான் சார் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பசங்களையோ பொண்ணுலையோ முதல்ல வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்லிடுவாங்க. 4-5 வருஷம் அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸு அந்த எல்லாத்தையுமே ஹடில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் தான் இங்கே ஸ்க்ராட்சில் இருந்து அவங்க புறப்பட்டாங்கன்னா எடுத்த உடனே சிஓ சீட் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், செகண்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு நிறைய வீணாக போகிறது காரணமே அதுதான். நீங்கள் டிவிஎஸ் எல்லாமே பாருங்களேன், அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பெரிய முதலாளிமானாக இருப்பாங்க. ஆனால் முதல்ல இருந்து வர்றதை அவங்களை இன்டர்வியூ பண்ணி இந்த சீட்டில் தான் உட்காரன்றது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு. அந்தளவுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா எடுத்த உடனே சிஓ சீட்டில் வந்துட்டு யாருமே உட்கார்றதுக்கு இந்த டாட்டா எடுத்துக்கோங்க. அவரோட மிஸ்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு பேரண்ட்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். திரும்ப வித்தின் இயர் கூட இல்லையே அவரை வெளியில் எடுத்துட்டாங்களே. இன்றைக்கி மிஸ்டர் சந்திர சார்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மனுஷர் ஒருத்தர் தானே சிஓ இருக்கார்.
மொத்த கம்பெனிக்குமே. அப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு உழைச்சிருப்பார். அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்கள்லாம் எம்பிஏ ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க, நல்ல அருமையான காலேஜ், மேடம் வந்துட்டு அருமையாக பண்ணுறாங்க. தயவுசெய்து நீங்கள்லாம் உங்களுடைய ஹைட்டை வந்துட்டு வேறு லெவலில் வைங்க. இப்படி அமைதியாக ஓப்பன் ஆகாமல் இருக்காதீங்க. எம்பிஏ ஸ்டூடெண்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் போய் நிறைய பேசலைன்னு வச்சிங்களேன், வீட்டில் சமைக்க போட்டுருவாங்க, பார்த்துங்க. சமைக்கணும் முக்கியமாக, ஆனால் அதை விட முக்கியம் ஏர்ன் பண்ணுறது. இன்றைக்கி 2 பேர் ஏர்ன் பண்ணாமல் சர்வேயில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனுங்கனாலும் நீங்கள் கல்யாணம் ஆகி போங்க, பட் அங்கே உங்களுடைய ஆளுமை திறன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மதிக்கப்பட மாட்டீர்கள் இன்று. இதுதான் நிதர்சனமான உண்மை, அது யாராக இருந்தாலும். சரிதானே மேடம்? அவங்களோட தனித்தன்மை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு சகோதரி கதை சொன்னேன் இல்லையா, அந்த சகோதரி அவங்களுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு பாண்டிங் இருந்தால் அந்த ஒரு இது வந்திருக்கணும் சொல்லுங்கள். ஒரு அந்த ஹடில்ஸில் 70 லட்சத்தை வந்துட்டு கொடுக்கணுன்ற அந்த பை ஸ்க்ராட்சில் எனக்கு தெரியும் அந்த பசங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு கட்டத்தில். ஆனால் அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ட்ரஸ்ட் நடத்துனாங்க. ஒரு 12 ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 4-5 பேருக்கு ஹெல்த்து கேர் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அத்தனை அடல்ட்ஸ்னையும் இங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்குது. வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. அதுவும் மதுரையில் வாழ்கிறது ரொம்ப இனிமையானது. நான் வாழ்ந்துகிட்ருக்கிறேன். உண்மையாலுமே மதுரை மீனாட்சிக்கு நன்றி. இந்த நூலகத்துக்கு இந்த இடம் கொடுத்த தினேஷ் சார், சிவாமி மேடம், தங்க மேடம் அனைவருக்கும் நன்றி. இந்த இதை அருமையாக நிர்வாகம் பண்ணுற நிர்வாகிகள் அனைத்துக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாதமும் 3ஆம் சனிக்கிழமை தோறும் இந்த யாதுமாகி நிகழ்ச்சி நடைபெறுது. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் நலம், மனநலம், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் சேர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு QR கோடு இருக்குது. நீங்கள் போகும்போது இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் வந்துடுவீங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த மாதம் கூட என்னென்னா சட்ட விதிகள் பற்றி, பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட விதிகள், இதை பற்றி ஒருத்தங்க பேச வராங்க. ஸோ நாம் அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் வந்துட்டிங்கன்னா பெண்களுக்கான நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கன்வே பண்ணலாம். தேங்க்யூ.